நான் ஏன் அரசியலுக்கு வந்தேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை சர்க்கார் படத்தினுடைய ஆடியோ லாஞ்சிலே விஜய் அவர்கள் சொல்லியிருப்பார். ரொம்ப புழுக்கமாக இருக்கும்போது மழை பெய்கிற மாதிரி ஒரு மனுஷனுக்கு நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும்போது அந்த நெருக்கடிகள்லாம் சேர்ந்து அவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கிட்டு கொண்டு வந்து விட்டுரும். அவன் வருவான், பல அடிகள் பட்டு நொந்து நூலாகி வருவான், வந்து ஒரு தலைவனாக மாறுவான். அது இயற்கை, ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு கீழே அமையக்கூடிய ஒரு சர்க்கார் அப்படின்னு பேசியிருப்பார். இது அவருடைய சொந்த வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாரோ, அரசியல் கட்சிகள் அவருக்கு எந்த அளவுக்கு நெருக்கடியை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத யோசிக்க வைக்குது. நிஜமாவே விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கான முக்கியமான காரணம் அரசியல் கட்சிகளுடைய நெருக்கடி தான். என்னதான் உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் கூட, அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் பட்டாளம் இருந்தாலும் கூட அவரால் ஃப்ரீடமாக எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியலை. எல்லாமே அரசியல் கட்சிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அரசியல் கட்சிகளால் விஜய் அவர்கள் சந்தித்த ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அவர்களால் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிங்கிறது ரொம்பவே அதிகம். சொல்லப்போனால் நெருக்கடியும் தாண்டி விஜய் அவர்கள் பல விதமாக அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. சில எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லணும் அப்படின்னா, தமிழ் சினிமாவுடைய நூற்றாண்டு கொண்டாட்டம்ங்கிறது ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் நடந்தது. அதில் அன்னைக்கு தேதிக்கு உச்ச நட்சத்திரங்கள்ல இருந்து சினிமாவில் தோன்றின புதிய முகங்கள் வரைக்கும் நிறைய பேருக்கு அழைப்புங்கிறது விடுக்கப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக அது நடத்தப்பட்டுச்சு. அந்த ஒரு நிகழ்ச்சியில் ரஜினி, கமல், அஜித், சிம்பு, சூர்யா, விக்ரம், தனுஷ் அப்படின்னு எல்லாருமே அவங்கவுங்க உட்கார்றதுக்குன்னு அவங்கவுங்க பெயர் போட்ட சேருங்கிறது இருந்துச்சு. ஆனால் அப்போவே விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய உச்ச நட்சத்திரங்களில் ஒருத்தர். ஆனால் அவருக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்காம, அவருக்குன்னு ஒரு சீட்டுங்கிறது ஒதுக்கப்படாமல் கடைசி ரோலை அமர வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார். நிஜமாவே அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே போகவும் முடியாமல், உள்ளே இருக்கவும் முடியாமல், ஒரு விதமான மன அழுத்தத்திலையும் ப்ரெஷர்லையும் தான் விஜய் அவர்கள் அங்கே உட்காந்துருப்பார். இதை புரிஞ்சுக்கிட்ட விக்ரம் அவர்கள் விஜய் அவர்கள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவருக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பாரு அந்த ஒரு இடத்துல. அப்போ விஜய் அவர்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்குன்னா, கண்டிப்பாக ஒரு நாள் நான் வருவேன், அந்த ஒரு அதிகாரத்துக்கு வரும்போது எனக்கு நடந்த இதே விஷயம் வேற யாருக்கும் நடக்காமல் பார்த்துக்குவேன்ற மாதிரியான ஒரு பார்வை தான் அந்த ஒரு ஈவெண்ட்டில் அவர்கிட்ட இருந்திருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அதனுடைய தொடர்ச்சியாக தான் தலைவா படம் அப்படிங்கிறது அதிமுகவால் ப்ரெஷர் கொடுக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் படத்தில் ஏராளமான அரசியல் பேசி இருந்திருக்கலாம். ஆனால் அது எதுவுமே கிடையாது. படத்தோட டைட்டிலில் டைம் டு லீட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையினால் வந்த ஈகோ பிரச்சனை தலைவா படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் செய்ய விடாமல் தடுத்துச்சு. விஜய் அவர்கள் வேற வழியே இல்லாமல் மன்னிப்பு கேட்டு வீடியோ போடக்கூடிய சூழ்நிலைக்கு போனார். இதனால் விஜய் அவர்களும் அவருடைய ரசிகர்களும் பெரிய மன உளைச்சலுக்கு ஆனாலாங்க. சில விஜய் ரசிகர்கள் விபரீதமான முடிவுகளும் எடுத்திருந்தாங்க. தலைவா படம் பிரச்சனைக்கு அப்புறத்துல இருந்து விஜய் படம்னாலே அது பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய படங்கள் ஒன்னொன்னு வெளியாக எல்லாமே ஏதாவது ஒரு பிரச்சனையோட வெளியாகும். அது சரி செஞ்சு படம் தியேட்டருக்கு வருமா வராதா அப்படின்னு கடைசி நிமிஷம் வரைக்குமே ரசிகர்களை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எங்க வர சர்க்கார் படத்து வரைக்குமே நடந்துச்சு. சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் அதிமுகவுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையே கடுமையான மோதல்ங்கிறது நிலவுச்சு. விஜய் அவர்களுடைய பேனரை கிழிச்சாங்க. அங்கங்க சில அடிதடி கட்ட பஞ்சாயத்துகளும் நடந்துச்சு. இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் போக, மெர்சல் படத்தில் ஸ்டேட் கவர்மெண்டெல்லாம் தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விஜய் அவர்கள் விமர்சனம் செஞ்சார். அவ்வளவுதான், அங்கேருந்தும் அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜகவோட மூத்த தலைவர் எச் ராஜா ஜோசப் விஜய் அப்படின்னு விஜய் அவர்கள் அடையாளப்படுத்தி கிறிஸ்தவ கைகோலின்னு சொன்னார், ஆன்டி இண்டியன்னு சொன்னார். பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே விஜயை கடுமையாக எதிர்த்தாங்க. இதனுடைய விளைவா மாஸ்டர் படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்த டைம்ல விஜய் அவர்களுக்கு ஐடி ரைடுங்கிறது நடத்தப்பட்டுச்சு. அதனுடைய தொடர்ச்சியா விஜயை பிடிக்காத சில அரசியல் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் படப்பிடிப்பை நடத்த அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு எதிராக கடுமையான போராட்டத்தில் இறங்குறதுக்கான திட்டமிடலை பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட விஜய் ரசிகர்கள் விஜய் அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காகவும் அதற்கு ஆதரவு கொடுக்கறத தெரியப்படுத்துறதுக்காகவும் நெய்வேலியில் ஒரு மாபெரும் கூட்டம் கொடுச்சு. சொல்லப்போனால் ஒரு மினி மாநாடுன்னே சொல்லலாம். வேன் மேலே ஏறி தனக்காக வந்த ரசிகர்கள் கூட்டத்தோட ஒரு செல்ஃபி ஒன்று விஜய் எடுக்க, அப்போவே அதை அவர் ரியலைஸ் பண்ணியிருப்பார். தன்னோட அரசியல் பயணத்தோட பீக் பாயிண்ட்டு இந்த ஒரு நிமிஷம் தான் அப்படிங்கிறத அதுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற விதமாக தான் ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குமே அமைஞ்சிருக்கும். மாஸ்டர் படத்துக்கு அப்புறமாவே சினிமாவில் நடிக்கிறத நிறுத்திட்டு அரசியலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற தெளிவு விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. அதற்கான ஸ்டெப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சார். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்கிறது, இயற்கை பேரிடரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதற்கான பணிகளை விஜய் அவர்கள் தொடங்கினார். கட்சியை ஆரம்பித்தார், கட்சி பெயர் அறிமுகப்படுத்தினார்,
கொடியை அறிமுகப்படுத்தினாரு, மாநாடு நடத்தினாரு. இப்படி அடுத்தடுத்த அரசியல்ல ஒரு வேகமான பாய்ச்சல் எடுத்துட்டு விஜய் அவர்கள் போய்கிட்டே இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு யோசிச்சு பார்க்கும்போது சிவாஜி படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும், சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டு சூப்பர் ஸ்டார் ஆக்கிட்டீங்கன்னு. அது கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு பொருத்தமான ஒரு டைலாக் தான். சினிமாவுக்கு வந்து தன்னோட கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணி அதுல மட்டுமே சக்சஸ் ஆகணும்னு வந்த ஒரு இளைஞன், ஒரு நபர் பல நெருக்கடிகள் காரணமா அரசியலுக்குள்ள போகணும் அப்படின்னு தள்ளப்பட்டு இன்னைக்கு மக்கள் தலைவனா மாறி இருக்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 15% வாக்கு வங்கி வச்சிருந்த ஒரே கட்சியா தமிழக வெற்றி கழகம் இருந்துச்சு. தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கட்சிகளான திமுக, அதிமுகவோட வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 60% சரிவை சந்திச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இன்னும் ஒரு தேர்தலை கூட காணாத தமிழக வெற்றி கழகம் இவ்வளவு மாற்றங்களை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு. இனி போக போக விஜய் அவர்களோட அரசியல் பயணம் என்ன மாதிரியாக இருக்குங்கிற ஆர்வம் எல்லார்கிட்டையும் எழுந்திருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.